கடைசி கேள்வியா? மாசி சுப்பிரமணியன் செம்பன்மாரி. கடைசிக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு அவருக்கு. ஐக்கிய நாடுகள் அம்பேத்கர் சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளர். ஐயா, எம்மதமும் சம்மதம் என்று சொல்கின்ற நம்முடைய இந்திய திருநாட்டில் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்கு நம்முடைய புனிதமான இஸ்லாம் கூறும் வழிவகைகள் என்ன? அழகான வழி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பல்வேறு மதத்தவர்கள் வாழ்றோம். அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் சொன்னாங்க. எம்மதமும் சம்மதம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அதுல போலித்தனம் இருக்கக்கூடாது. நல்லா விளங்கிக்கணும். எதை நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அதுல கரெக்டான உள்ளத்துல என்ன இருக்காதான் வெளியிலையும் வரணும். எந்த மதத்துக்காரர்களுக்கும் வாழ்க்கையில எம்மதமும் சம்மதம் கிடையாது. எப்படி கிடையாதுன்னு வைக்கிறேன்னு வைங்களேன், ஒருவர் சொல்றாரு கடவுள் ஒன்று, இன்னொருவர் சொல்றாரு கடவுள் ரெண்டு. இரண்டு எப்படி சரியா வரும்? அது சரிண்டா அது சரி, இது சரிண்டா அது சரி, அப்படிதான் அர்த்தம். கடவுளுக்கு மனைவி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, மனைவி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, ரெண்டும் சரின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அதாவது அது சரின்னு அவர் சொல்லணுங்கிற, இது சரின்னு இவர் சொல்லணும். நம்ம ஒரு கொள்கையில இருந்து சொல்லணுமே தவிர எல்லாம் சரிட்டா ஒரு கொள்கை இல்லாம போயிடும். இந்து சகோதரர்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டா, நாம இருக்கிற கொள்கை சரியான கொள்கை, நம்பிக்கை இருந்தா இதான் சரி அப்படி நம்பித்தானே நம்ம கடவுளுக்கு பல தெய்வங்கள் நம்ம கும்பிட்டு இருக்கிறீங்க. அது நம்பித்தானே கும்பிடுறோம். அது கரெக்ட் தானே சொல்லித்தானே செய்யறோம். அப்படி நம்பணுங்கிற, கரெக்ட்னா கரெக்ட் நம்பணும். ஒன்னொன்று சொல்ற தப்பு, அதை நான் ஏத்துக்கிறேன். எப்ப இது வரும் கேட்டா, ஏன் கொள்கை இது, உன் கொள்கை அது, இதுவும் அதுவும் வேற வேறதான், இது வேற அது வேறதான், அதுக்காக நம்ம அடிச்சுக்கிற வேணாம். உன் கொள்கை அது விளங்கி நான் ஒன்று தலையிட மாட்டேன், ஏன் கொள்கை இது விளங்கி நீ தலையிடாத அப்படின்னு போனாதான் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுமே தவிர, நம்ம இல்லாத ஒன்ன போலித்தனமா நம்ம உண்டாக்கிட்டு வைங்க, அது ஏற்படாது. கடவுளை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, கடவுளை இருக்குன்னு ஒருத்தர் சொல்ற, ரெண்டு பேரும் ஒன்னாவும். இல்லன்னா இல்லதான், இருக்குன்னா இருக்குதான், ரெண்டையும் நான் ஏற்றுக்கிட்டு சொல்ல முடியுமா? கடவுள் இல்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், கடவுள் இருக்குது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு கொள்கை கிடையாது. இது நம்ம விளங்காம சொல்லிட்டு இருக்கோம். எம்மதமும் சம்மதம் இல்லாத சொன்னாலும் ஒத்துமை வராதுங்க. இருக்கிறத ஒத்துக்கிட்டாதான் ஒத்துமை வரும். என்ன இது? ஒவ்வொரு இந்துவும் அவருடைய உள் மனசில் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரிண்டு, ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரிண்டு, ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறார் நம்ம போற பாதை சரிண்டு. மற்ற ரெண்டும் தவறுன்னு நினைச்சு அவர் இருக்காரு, வாயில சொல்ல மாட்டாரு அது சரியில்லை, இதான் கரெக்ட். உள்ளுக்குள்ளதான் உள்ளத்துல உள்ளதை வெளிப்படையா சொல்ல வைக்கப்படக்கூடாது. ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இது சரி நான் இதுக்கு வந்திருக்கணுமே, அது சரி நான் நினைச்சேன் நான் அதுக்கு வந்திருப்பேன், இது சரி நீங்க நினைச்ச இதுக்கு வந்திருப்பீங்க, வரல. நீங்களா இருக்கிறீங்க, நானா இருக்க, ஒரு கிறிஸ்துவரா இருக்காருன்னு கேட்டா, அவரவர் தன்னுடைய வழிமுறை சரி என்று உள்ளுக்குள்ள நினைக்கிறார். மற்ற வழிமுறை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறார், சொல்ல மாட்டார். என்ன வித்தியாசம்னா, அது சரியில்லைதான் அதே மட்டும் சொல்லிட்டு இருப்போம், நம்ம இது சரி, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால எம்மதமும் சம்மதம் ஒரு கொள்கை உலகத்தில் இருக்க முடியாது. முதல் விளங்கிக்கணும். ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி, எல்லாத்துலயும் கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற வேற, நூற்றுக்கணக்கான டிஃபரெண்ட் இருக்கும் போது ரெண்டையும் 5 3 8 சரி 7 சரின்னு சொல்லக்கூடாது. 5 3 8 சரின்னா 7 சரியில்லை, 7 சரின்னா 8 சரியில்லை, அப்படித்தான் சொல்லணும். எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. ஒத்துமை ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அடுத்த மதத்தினுடைய கொள்கையை தெரிஞ்சு அவர்கள் மதத்தின்படி அப்படித்தான் நடப்பார்கள். நம்ம அதை ஏற்று அங்கீகரிக்கணும். அதுல போய் நம்ம குறிக்கிடக்கூடாது, அதுல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஒரு இந்து இப்படித்தான் நடப்பார், நம்ம கூட அதுல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லீம் கொள்கை இப்படி அப்படித்தான் நடப்பார், நம்ம அப்படி நினைச்சோன்னு வைங்க கண்டிருக்காரு. இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு முறைய, இன்னொரு மதத்தினுடைய கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை குறை சொல்லக்கூடாது. அப்படின்னு வந்துட்டோம்னு வைங்க, 90% விவகாரங்கள் நமக்குள்ள தீர்ந்துடும். அதுக்கு தான் இப்ப இஸ்லாம்டா என்னன்னு உங்கள்ட்ட காட்டுறது, இதுதான் இஸ்லாம். அப்ப முஸ்லீம் இப்படித்தான் நடப்பாருங்க, உங்களுக்கு விகற்பமா தெரியாது. அவங்க மதத்தில் உள்ளபடி நடக்கிறாரு, இது ஏன் நம்ம வீட்டு பிரச்சனையாக்க, நீங்க ஒரு மாதிரியா நடப்பீங்க, எனக்கு வித்தியாசமா தெரியும். உங்க மதத்திலோடு நீங்க நடக்கிறீங்க, அதை எப்படி நான் விமர்சனம் பண்றது அப்படின்னு போனேன்னு வைங்களேன், பிரச்சனை தீர்ந்து போயிடும். இதுதான் அதுக்குள்ள சரியான வழி.